டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் போர்ஷனை பார்க்கலாம். இது வந்து 6th to 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸை கவர் பண்ணி வரும். அண்ட் இதில் வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. அதில் என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னா ப்ரீலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்டர்வியூ அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீலிம்ஸை பார்க்கலாம். ப்ரீலிம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். இந்த எக்ஸாம் எப்படின்னா 200 கொஸ்டின், மொத்தம் 300 மார்க்கு. அதே மாதிரி எவ்வளோ நேரம் எழுத வேண்டியது அப்படின்னா 3 hours எழுத வேண்டிய எக்ஸாம். ஓகேவா? அண்ட் இதில் கவர் பண்ணியிருக்க போர்ஷன் என்னென்னா ஜிஎஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. ஜென்ரல் ஸ்டடீஸுன்றது உங்களுக்கு சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணி வரும். அதுலேருந்து 150 கொஸ்டின்ஸு, அதோட மார்க் எவ்வளோன்னா 225 மார்க்கு கேட்பாங்க. அண்ட் ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டின்றது மேக்ஸை கவர் பண்ணி வரும். மொத்தம் 50 கொஸ்டின், 75 மார்க்கு. ஸோ அந்த ப்ரீலிம்ஸில் மொத்தம் கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்கப்படுறாங்க 300 மார்க்குக்கு. இதில் வந்து குவாலிஃபைடு ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து மெயின்ஸுக்கு போகலாம். இல்லை குவாலிஃபை ஆகலைன்னா அதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு போக முடியாது. ஸோ இதை வந்து குவாலிஃபைடு ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து மெயின்ஸு. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எப்படின்னா இது ஒன் வேர்ட் பேட்டர்னான்னு கேட்டால் இல்லை, இது வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். அதாவது ஒரு டாபிக் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து 10 மார்க்கு, 15 மார்க்கு, 20 மார்க் ரேஞ்சுக்கு ஆன்சர் எழுதுகிற மாதிரி வரும். இதில் வந்து பேப்பர் 1, 2, 3ன்னு மொத்தம் 3 பேப்பர் இருக்கும். 3 பேப்பரும் ஈச் பேப்பர் வந்து 250 மார்க்கு. அதே மாதிரி 3 மணி நேரம் எழுத வேண்டிய கொஸ்டினாக தான் இருக்கும். டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 750 மார்க்கு. அதாவது பேப்பர் 1 250 மார்க்கு, பேப்பர் 2 250 மார்க்கு, பேப்பர் 3 250 மார்க்கு. பேப்பர் 1 ஒரு நாள் வைப்பாங்க, பேப்பர் 2 இன்னொரு நாள் 2 நாள் கழிச்சு வைப்பாங்க, பேப்பர் 3 வந்து அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது தான் மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன். இல்லை மெயின்ஸ் எக்ஸாம்னு இன்னொன்று இருக்குது, அதாவது செகண்ட் லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம தமிழ் சூஸ் பண்ணோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து எஸ்எல்சி போர்ஷனை கவர் பண்ணி வரும். சேம் அந்த 300 மார்க்கு. இதுலேருந்து 40% குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 3 ஸ்டேஜில் இந்த மெயின் ஸ்டேஜை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து தான் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. அதாவது இந்த மெயின்ஸ் எக்ஸாமை முடிச்சுட்டு அடுத்து நம்ம இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ இந்த டெஸ்ட்டுக்கு போவோம். அதாவது இந்த மார்க்கை வந்து எடுப்பாங்களான்னு கேட்டால் எடுக்க மாட்டாங்க. இது ஜஸ்ட் வெறும் குவாலிஃபைங்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஸோ தேர்டு ஸ்டேஜாக சொல்ல போகிறது இன்டர்வியூன்றது எப்படின்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்டை வச்சு இதில் வந்து கரண்ட் அஃபேரை பற்றி அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் பண்ணிக்கிறத வச்சு நம்மள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒரு 100 மார்க்கு. ஸோ மொத்தம் குரூப் 1ன்னு சொல்லப்போனால் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இந்த 2 மார்க் தான் சேர்ப்பாங்க. மொத்தம் 850 மார்க்கு. ஓகேவா? புரிஞ்சா?